தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி ராஜநகர் பகுதியில் வீட்டிற்கு வெளியேயும் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். நேற்று ராத்திரி பூராமே ஒரு தூறல் தான். அந்த தூறலுக்கு 2.5 அடி தண்ணி உள்ளே வந்து கட்டில் மெத்த எல்லாம் நனைஞ்சு வச்சு நீங்கள் உடனே காவாயை வெட்டி அதில் ஜாயின் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் இது ஒன்றையும் பார்த்து செய்யுங்க. இது ராஜீவ் நகர் 2ஆம் நம்பர் தெரு மேற்கு ஐயா மாநகராட்சி ஐயா பார்த்து இது ஒன்றே உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்க. சின்ன மலைக்கே இவ்வளோ ஒரு தண்ணி இருக்குது, இன்னும் வெளியில் போக முடியல. சீக்கிரமாக தண்ணியை வெளியேற்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக மழை நீடிக்கிறது. ஆலங்குளம், பாவூர் சத்திரம், ஊத்துமலையில் விட்டு மழை தொடரும் நிலையில் குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நெல்லையில் வள்ளியூர், களக்காடு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. களக்காடு தலையணையில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்து வருகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் சின்னமுட்டம் துறைமுகத்தில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். மழையால் வாழையத்து வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ரப்பர் மரங்களில் பால் வெட்டும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆலங்குளம், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.